வணக்கம் நண்பர்களே. நம்ம போன வீடியோவில் நம்ம சுடிதார் எப்படி கட் பண்ணுறது டாப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ தைக்கிறத பார்க்கலாம். கையை ஜாயின் பண்ணிக்கலாம். இது லைனிங்கு. இப்போ இது நல்ல பக்கம். இப்போ என்ன செய்கிறோம்னா, அந்த லைனிங் பீஸ் இருக்கு இல்லையா, அதை இப்போ நல்ல பக்கம்தான் நம்ம போட்டு ஃபஸ்ட்டு அடிக்கிறோம். அடிச்சுட்டு திருப்புறப்ப நம்ம உள் சைடு போயிடும். அது இப்படி சமமாக வச்சுக்கோங்க. இங்கே நம்ம கத்திரிச்சு விட்டுக்கலாம். எப்பயும் இங்கே சென்டரில் கத்திரிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேணா இப்படி கொஞ்சம் நழுகிற மாதிரி துணியாக அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அங்கங்கே பின் பண்ணிக்கோங்க. நம்ம சின்ன குண்டு ஊசி வச்சு அது மாதிரி பின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எம்மிங் ஊசி சின்னதாக இருக்கு இல்லையா, அந்த ஊசியை வச்சும் நம்ம பின் பண்ணிக்கலாம். இப்போ சென்டரில் இங்கே நம்ம பின் பண்ணிட்டோம். நீங்கள் வேணா ஒரு 2-3 கூட பின் பண்ணிக்கலாம். நழுகிற துணியாக இருந்தால். இது நழுகாது, கொஞ்சம் காட்டனாக இருக்கனால. நழுகிற மாதிரி இருக்கிறப்ப நம்ம ஒரு 2-3 இடத்துல பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடித்து திருப்பும்போது அந்த நழுகாமல் இருக்கும். இப்போ ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம ஜாயின் பண்ணிட்டு வரலாம். காலிஞ்சும் நம்ம மடிச்சடிக்கலாம். இப்போ துணி நிறையா இருக்குன்னா நம்ம 1/2 இன்ச்சு கூட நம்ம இந்த இடத்துல அடிச்சு விட்டு திருப்பிக்கலாம். 1/2 இன்ச்சு அடித்தாலும் நமக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். துணி இல்லை அப்படின்னா அது கம்மியாகவும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அது மாதிரி அடிச்சுக்கலாம். அடுத்த கை அடிக்கிறோம். இதையும் அதே மாதிரியே அடிக்கிறோம். காலிஞ்சுக்கு வச்சு நம்ம அடிச்சிடலாம். பொறுமையாகவே அடிங்க. காலிஞ்சு வச்சு அடிச்சுட்டு வாங்க. அடிச்சிட்டோம் இல்லையா. அப்போ காலிஞ்சு நம்ம நல்ல பக்கம் போட்டு இந்த லைனிங்கை மேலே போட்டு நம்ம அடிச்சிருக்கோம் கட் பண்ண பீஸை. இப்போ என்ன செய்யணும்னா இதையே இப்படியே திருப்புறோம். பீஸ் பூரா உள்ளே போயிடும். அந்த பிசுரெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பிசுரெல்லாம் உள்ளே போயிடும். நீங்கள் வேணா இந்த இடத்துல கூட ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படி வைக்கிறோம். பின் பண்ணிட்டு இந்த இடத்துல கரெக்டாக இந்த பீஸ் பார்த்துங்க. கரெக்டாக இந்த லைனிங் வெளியே தெரியக்கூடாது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இது மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்படி போடுங்க. இப்படி போட்டுட்டு ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்குங்க. அதாவது இந்த தையல் கரெக்டாக இந்த லைனிங்கில் இருக்க மாதிரி போட்டுக்குங்க. இந்த படிமான தையல் லைனிங்கில் இருக்கணும். மெயின் கிளாத்தில் போட வேண்டாம், லைனிங்கில் போட்டுக்குங்க. இப்போ திருப்பினோம்னா உங்களுக்கு இது மாதிரி படிமான தையல் போடும்போது நல்லா இந்த சைடு இப்போ மடக்கிறது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு சிரமப்படாமல் உங்களுக்கு பீஸ் தனியாக அது அந்த உள் துணி நீட்டாக வந்துடும். அப்படிங்கிறப்ப நமக்கு லைனிங் வெளியே தெரியக்கூடாது. தெரியாத லெவலுக்கு கரெக்டாக இப்போ உங்களுக்கு பாருங்க நீட்டாக வரும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஓரத்துலேயே விட்டுட்டு வாங்க. லைனிங் வெளியே தெரியாத அளவுக்கு படிமான தையலும் போட்டாச்சு. நீங்கள் கரெக்டாக இதை பார்த்துக்கணும். இந்த சைடு வந்துடக்கூடாது வெளியே.
வச்சுட்டு நல்லா பொறுமையாக நல்லா கவர் பண்ணி அடிச்சிட்டு வாங்க. இப்படி அடிச்சிட்டோம். ஊசியை லாக் பண்ணி விட்ருங்க. ஊசியை லாக் பண்ணிவிட்டு இது மாதிரி துணியை திருப்பிக்குங்க. திருப்பியும் ஊசியை லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு பொறுமையாக இந்த சைடு திருப்பிக்குங்க. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இந்த சைடெல்லாம் தையல் போடுறோம் இல்லையா, ஜாயின் பண்ணுறதுக்காக, இது வந்து கொஞ்சம் பெரிய தையலாக கூட போட்டுக்கலாம். இந்த சைடில் போகும்போது கொஞ்சம் பெரிய தையலாக போட்டுங்க. திருப்பி வந்து நம்ம கீழே வந்து இங்கே அடிக்க வரும்போது நம்ம நார்மல் தையல் வரணும். இந்த இடத்துல வரும்போது திருப்பியும் பார்த்தோம்னா நமக்கு நார்மல் தையல் வரணும். இந்த பக்கமெல்லாம் பெரிய தையல் வரலாம். இந்த சைடு மட்டும் நமக்கு நார்மலாக சின்ன தையலே தான் வரணும். டபுள் தையல் போட்டுக்கலாம். இப்படியே ஃபஸ்ட்டு விட்டுட்டு வந்தோம். திருப்பி இங்கேருந்து ஆரம்பித்தோம். இங்கேருந்து ஆரம்பித்தோடனையும் இங்கே வந்து முடிஞ்சோடனே திருப்பி வந்து சின்ன தையல்லேருந்து பெரிய தையலுக்கு போனோம். பெரிய தையல் ஃபுல்லாக போட்டு வர்றோம். திருப்பியும் வந்து சின்ன தையலே வரும். அப்போ 2 தையலுமே உங்களுக்கு சின்ன தையலாக தான் வரணும். இந்த இடத்துல வந்து சின்ன தையலாக வரணும். இது வந்து பிரிக்கிற தையல் மாதிரி பெருசாக இருக்கலாம். ஏன்னா இது வந்து உள்ளார போயிடும், நமக்கு வந்து தெரியாது. ஆனால் இது வந்து நமக்கு தெரியும், அதனால் சின்ன தையல் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் விட்டே கட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம வந்து கை ஜாயிண்ட் பண்ணிட்டு கூட நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், விட்டுக்கலாம். ஏன்னா துணி எதுவும் பத்தாமல் உங்களுக்கு சப்போஸ் இருந்துச்சுன்னா இந்த பீஸை கூட வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதையும் பார்த்துங்க. இதை 2 கையும் போட்டு நான் அடித்து வெட்டி காமிக்கிறேன். இப்படி சமமாக போட்டுக்குங்க. சமமாக போட்டு இப்படி கத்திரிச்சு எடுத்துங்க. இந்த இடத்துல வந்து ஒரு கட் கொடுத்துக்குங்க. நம்ம கை ஜாயின் பண்ணுறப்ப அது நான் தெரியும், உங்களுக்கு அளவு தெரியறதுக்காக இந்த இடத்துல வந்து சின்ன ஒரு கட் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஜாயின் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு 1/4 இன்ச்சு இல்லைன்னா 1/2 இன்ச்சு எப்படி வேணாலும் ஜாயின் பண்ணலாம். நம்ம துணி எக்ஸ்ட்ரா இருக்கிறத பொறுத்து. இங்கே இப்போ இதையும் அதே மாதிரியே அந்த கை மாதிரி இப்போ மேலே வச்சு அடிச்சிருக்கிறோம் வெளி சைடு. இப்போ இந்த கையை வச்சு திருப்புறோம். இப்போ லைனிங்கில் வந்து இந்த துணியை வந்து தையல் வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த துணி இருக்கு இல்லையா, உள்ளார பாருங்கள். உள்ளார வந்து இந்த லைனிங் சைடு திருப்பி விட்ருங்க. இந்த உள்ளார இருக்க துணியை வந்து லைனிங் சைடு திருப்பி விட்டு போடுங்க. அப்போ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அடித்துணியை லைனிங் சைடு இப்படி கையை உள்ளே விட்டு கூட இப்படி திருப்பி விட்டுங்க. உள்ளார இந்த சைடு வர்ற மாதிரி அந்த உள்ளார இருக்கிற அந்த பிசுறு துணி இந்த சைடு வரணும். வச்சு இப்படியே தையல் போட்டுவாங்க. லைனிங் மேலேயே போட்டுவாங்க. போட்டோம். லைனிங் சைடு இந்த துணி பிசுறு பூரா இங்கிட்டு தான் தள்ளி இருக்கிறோம் நம்ம, அந்த 1/4 இன்ச்சு பீஸையும். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே வந்து சின்ன தையல் போட்டு வரோம். பொறுமையாக அடிங்க, நல்லா நீட்டாக அடிக்கிற மாதிரி பாருங்கள். இப்படி கையில் நீவிக்கலாம். எப்பயுமே லைனிங் ஜாக்கெட் வந்து அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி கையில் வந்து நீவி விட்டு அடிங்க. நீவி விட்டு அடிச்சிங்கன்னா நல்லா சமமாக ஜாயிண்ட் ஆயிரும்.
இப்போ வந்து கை ஜாயின் பண்ணிட்டோம். நம்ம ரவுண்டாக ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து 10வதுனால நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இந்த பார்டர் வந்து லைனிங் கொடுத்து பார்டர் மட்டும் ஜாயின் பண்ணியிருக்கோம். 10வதுனால நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லைனாலும் நம்ம மேலேயும் நம்ம நீட்டாக இருக்கிறதுக்காக நம்ம கொடுக்கலாம். இது பத்தலைங்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ கை வந்து நம்ம தைச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து நம்ம டாப் தைக்கிறத பார்க்கலாம். இப்போ டாப் எப்படி போட்டிருக்கேன்னா, நம்ம நல்ல பக்கம்தான் டாப் மேலே தான் போட்டிருக்கேன். அது மாதிரியே நம்ம மேலே அடிச்சுட்டு அப்புறம் நம்ம உள்ளார திருப்பிக்கலாம். இப்போ வந்து நல்ல பக்கம் அந்த மெயின் கிளாத் வந்து நல்ல பக்கமாகவும் லைனிங் வந்து மேலே போட்டிருக்கேன். இந்த இடத்துலலாம் பின் பண்ணிக்கோங்க. ஒரு குண்டு ஊசி இருந்தால் ஒரு 2-3 குண்டு ஊசி இது மாதிரி பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக வந்துடும். இந்த இடத்துல வந்து நான் எதுக்காக இந்த பீஸை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால், கழுத்து வெட்டும்போது நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. இது மாதிரி இப்போ லைனிங்கு ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, லைனிங் வந்து டாப்பாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல வந்து நம்ம பீஸ் இருக்கும்போது நமக்கு நழுவாமல் இருக்கும். நம்ம ஜாயிண்ட் பண்ணிட்டு அப்புறம் கத்திரிக்கும் போது இதை கத்திரிச்சுக்கலாம். அதனால் எப்பயும் இந்த கிளாத் வந்து ரவுண்டாக கட் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம தைக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். இல்லைன்னா நழுகாமல் இருக்கும். இல்லைன்னா நம்ம அங்கங்கே ரொம்ப பார்த்து பார்த்து அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கழுத்து வந்து அகண்டு போகாத அளவுக்கு நம்ம அளந்துக்கிட்டு இருக்கணும். இப்போ வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கழுத்து பீஸு அடிக்கிறோம். பொறுமையாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அடிச்சுக்கிட்டே வாங்க. இந்த இடத்துல வந்தோடனே இந்த வளைவுக்கிட்ட வந்தோடனே ஊசியை வந்து லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு அழகாக அப்படியே லைட்டாக திருப்பிக்கிங்க. திருப்பினா நமக்கு வந்து அந்த அந்த வளைவு இருக்கிற இடத்துல வந்து நல்லா வளைஞ்சு கொடுக்கறதுனால இப்படி திருப்பிக்கிட்டு ஊசியை மிதியை வந்து தூக்கிக்கணும். இங்கே ஒரு தொடத்தட்டி இருக்கும். அந்த தொடத்தட்டியில் வந்து காலில் லைட்டாக தள்ளி இப்படி ஊசியை லாக் பண்ணிடுறோம். லாக் பண்ணிவிட்டு அந்த தொடத்தட்டியில் லைட்டாக இப்படி தள்ளினோம்னா இந்த மிதி வந்து மேலே வரும். அப்போ வந்து நம்ம துணியை வந்து திருப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஊசியை லாக் பண்ணிட்டோம். இந்த காலில் லைட்டாக இப்படி தள்ளுறோம். இதை வந்து துணியை கொஞ்சம் லைட்டாக வளைக்கிறோம். வளைச்சி 1/4 இன்ச்சு இப்படியே அடிச்சுட்டு வர்றோம். அந்த பெண்டு வளையிற இடத்துலலாம் நம்ம இது மாதிரி வளைக்கணும். வளைச்சிட்டு கரெக்டாக 1/4 இன்ச்சு அடிச்சுட்டு வரணும். நம்ம எவ்வளோ விட்டுருக்கோமோ அந்த பீஸை வந்து அடிச்சிடணும். இப்போ 1/4 இன்ச்சு அடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ ஊசியை எடுத்துட்டோம். இப்போ வந்து என்ன செய்யணும்னா, இப்போ நம்ம இந்த பீஸை கத்திரிச்சு எடுக்கிறோம். களைஞ்சி விட்டுட்டு இதுலேயே நம்ம கேன்வாஸ் வச்சும் அடிக்கலாம். இப்போ நான் கேன்வாஸ் இல்லாமல் தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். அடுத்து கேன்வாஸ் வச்சு எப்படி அடிக்கிறதுங்கிறத காமிக்கிறேன். இப்போ நம்ம கத்திரிச்சு எடுத்துட்டோம். கட் பண்ணி எடுத்த பிற்பாடு நம்ம இந்த இடத்துலலாம் கட் கொடுக்கணும். கத்திரியில் உங்களுக்கு வந்து கழுத்து வந்து திரும்ப நல்லா நீட்டாக திரும்புகிற மாதிரி இருக்கும் இந்த கட் கொடுக்குறப்ப. அப்படியே ஒரு கட் கொடுத்துக்குங்க. கட் கொடுத்துட்டோம். இப்போ
நல்ல பக்கம் போட்டு அடித்தோம் இல்லையா, இப்போ வந்து உங்களுக்கு உள் சைடு திருப்பிடணும். திருப்பிட்டு நம்ம இங்கிட்டு தையல் போடணும். இதை இப்படி வச்சு நம்ம லைனிங்கை வந்து லைனிங் மேலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம். அந்த பீஸை வந்து லைனிங். இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதை பார்க்கலாம். பின் பீஸு நம்ம ஜாயின் பண்ணுறோம். நல்ல பக்கம் போட்டிருக்கோம். நல்ல பக்கம் போட்டு அதுக்கு மேலேயே நம்ம லைனிங் கிளாத்தை போடுறோம். சென்டராக அப்படி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பின் பண்ணிக்கலாம். நல்லா நீவி விட்டு நல்லா அது மாதிரி வச்சுக்கோங்க. என்னன்னா நம்ம காலஞ்ச அளவுக்கு தையல் விடலாம். இப்போ பின் பீஸ் தான் நான் அடிச்சிட்ருக்கேன். காலிஞ்ச அளவுக்கு விட்டுக்கிட்டே வாங்க. தையல் விட்டுட்டு இந்த இடத்துல பெண்டுக்கிட்ட நம்ம ஊசியை லாக் பண்ணுறோம். இப்படி மிதியை வந்து லைட்டாக இப்படி தூக்கி விட்றோம். அந்த மிதியை தூக்கி விட்டுட்டு இப்படி துடைத்தட்டின்னு சொல்லிட்டுங்கன்னு இருக்கு இல்லையா, அந்த வந்து அதில் வந்து காலில் இப்படி தள்ளினோம்னா நமக்கு இந்த மிதி வந்து நமக்கு மேலே வந்துடும். அப்படிங்கிறப்ப நம்ம ஊசியை லாக் பண்ணுறோம், மிதியை தூக்கி விட்றோம். இப்போ வந்து திருப்பிக்கிறோம். திருப்பிட்டு இப்படியே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம தையல் விட்டுட்டே வரலாம். இந்த இடத்துல பொறுமையாக, இந்த வளைவு இருக்க இடத்துலலாம் பொறுமையாக திருப்புங்க. சர்வீஸ் இருக்கவங்க அடிச்சிடுவாங்க. இப்போ நீங்கள் வந்து புதுசாக பழகிறவங்க கொஞ்சம் பொறுமையாக அடித்தாலும் நீட்டாக அடிச்சுக்கணும். இப்படியே அடிச்சிட்டு வாங்க. இப்போ 1/4 இன்ச் அளவுக்கு நான் தையல் விட்டுருக்கேன். கால் இன்ச் அளவுக்கு தையல் விட்டுருக்கோம். இதான் கழுத்து பீஸு. இப்போ 1/4 இன்ச் அளவுக்கு அடிச்சிருக்கேன். இப்போ வந்து கட் பண்ணிவிட்டு திருப்பிக்கலாம். பின் பண்ணதை எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ இந்த பீஸை நம்ம கட் பண்ணுறோம். இப்போ இது இருக்கனால நமக்கு நழுகாமல் இருக்கும். நழுவாமல் நீட்டாக நமக்கு தையல் விடுறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம இதுக்கப்புறம் இந்த பீஸையும் சேர்த்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து கட் கொடுத்துட்டு திருப்பிக்கலாம். இப்போ வந்து கட் கொடுங்க. கேன்வாஸ் இல்லாமல் தான் நான் அன்றைக்கி வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். கேன்வாஸ் வச்சு நான் அடுத்து சொல்லித்தரேன். கட் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து நல்ல பக்கம் தானே போட்டு அடிச்சிருந்தோம். இப்போ வந்து நம்ம திருப்பிக்கலாம்.
திருப்பிட்டு நம்ம படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ படிமான தையல் எப்படி போடுறோம்னா, நம்ம வந்து லைனிங் பீஸ் சைடு தான் நம்ம இந்த பிசுரை வந்து தள்ளி விட்டுக்கணும். லைனிங் சைடு தள்ளி விட்டு ஒரு தையல் விடலாம். அந்த லைனிங் மேலேயே தையல் விடுங்க. இது மாதிரி விட்டுவாங்க. லைனிங் மேலேயே விட்டோம்னா நீட்டாக நமக்கு வந்து படியும். நம்ம திருப்பும் போது நம்ம அடுத்து வெளி சைடு தையல் விட்டுக்கலாம். பொறுமையாக இந்த பெண்டு சைடெல்லாம் இந்த மாதிரி திருப்பி விட்டுங்க. ஊசியை லாக் பண்ணிவிட்டு இந்த பெண்டு வருது வளைவு சைடெல்லாம் நம்ம திருப்பிட்டு அதுக்கப்புறம் அடிக்கணும். இப்போ உள் சைடு தையல் போட்டுக்கலாம். இந்த இடத்துல இப்போ தையல் விடலாம். அப்படியே இது மேலேயே வந்து நம்ம விட்டுட்டு வரலாம். முதல்ல தையல் போட்டிருக்கோம்ல, அது மேலேயே விட்டுட்டு வாங்க. நல்லா கவர் பண்ணி இழுத்துக்குங்க வெளி சைடு. நல்ல துணியை அந்த சைடு கீழே நல்லா படிகிற மாதிரி இழுத்து விட்டுக்குங்க. இந்த துணியும் நீட்டாக இருக்கும். இப்படி நீவி விட்டு நல்லா இப்படி அடியில் நல்லா நீவி விட்டுக்குங்க. நீவி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடி பீஸு நீட்டாக கீழே நல்லா போயிடும். போன ஒருபாடு அப்படியே தையல் விட்டுவாங்க. நீவி விட்டு அடிங்க. அதாவது லைனிங் கிளாத்து வெளியே தெரியக்கூடாது. இந்த இடத்துல லாக் பண்ணிவிட்டு ஷோல்டர்கிட்ட நம்ம திருப்பிக்கிறோம். திருப்பிட்டு இங்கே நம்ம பெரிய தையலாக இப்போ வந்து நம்ம சுற்றிலும் ஜாயின் பண்ணுறதுனால நம்ம பெரிய தையலே போட்டுக்கலாம். இங்கே நெக்கிட்ட வரும்போது மட்டும் நம்ம சின்ன தையல் போட்டுக்கலாம். நம்ம தையல் ஜாயின் பண்ணிட்டோம். நல்லா இப்படி நீவி விட்டுக்குங்க. நீவி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா நீட்டாக படிஞ்சிடும். தையல் விட்டுட்டே வாங்க. இங்கே வந்தோடனையும் நம்ம இந்த இடத்துல லாக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நம்ம 1 இன்ச்சு மடித்து விடணும். அதுக்காக கொஞ்சம் 1 இன்ச்சு இருக்கும் போதே நிப்பாட்டிக்குங்க. பாடினா இந்த இடத்துல வந்து நம்ம மடித்து விடுவோம். நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை வந்து இப்படியே சுற்றிக்குங்க. சுற்றிட்டு திருப்பி இங்கேருந்து நம்ம தையல் போட்டு வரணும். இப்படி நீவி விட்டுக்குங்க. நீவி விட்டு இங்கே நான் வந்து இந்த 1 இன்ச்சை விட்டுட்டு இப்படி தையல் விட்டுவாங்க.
பெருந்தையலே போட்டுக்குங்க. அது வந்து நமக்கு எப்படியா இருந்தாலும் உள்ளார போயிரும். அதனால பெரிய தையலே போட்டுக்குங்க. ஃபுல்லாக அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்படியே பின்ன எடுத்துக்கிட்டே ஜாயின் பண்ணிட்டு வாங்க. பண்ணிட்டு திருப்பியும் ஒரு தையல் வேணும்னா நம்ம இப்போ வந்து ஒரு தையல் போட்டிருக்கோம். நம்ம வந்து டபுள் தையல் வேணும் அப்படின்னு சொன்னால் திருப்பி நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம தையல் விட்டுக்கலாம். இந்த நார்மல் தையலே போட்டுக்குங்க. முதல்ல நம்ம நார்மல் தையல் போட்டோம் இல்லையா, அந்த நெக்கிட்ட மட்டும் நார்மல் தையல் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இது மாதிரி போட்டுவாங்க. இந்த இடத்துல வளைச்சுக்குங்க. கழிஞ்ச அளவுக்கு போட்டாச்சு. நம்ம இதை பார்த்துக்குங்க, கழிஞ்ச அளவுக்கு போட்டோம். இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரான பீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கத்திரிச்சு எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரான பீஸ் எல்லாம் இது மாதிரி கத்திரிச்சு எடுத்துக்கணும். மாதிரி கத்திரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து இந்த சைடும் வந்து எக்ஸ்ட்ரான பீஸை கத்திரிச்சாச்சு. இப்போ வந்து இந்த லைனிங் இப்போ வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து பாருங்கள், டபுள் தையல் போட்டிருக்கோம். டபுள் தையல் போட்டிருக்கப்போ நல்லா நீட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம இந்த பீஸை வந்து நம்ம உறிஞ்சு வந்து விட்டுருக்கோம் இல்லையா, அந்த உறிஞ்சை வந்து நம்ம எப்படி மடிச்சடிக்கிறதுன்னு பார்க்குறேன். உள் சைடு போகிற மாதிரி நீட்டாக. இப்போ இந்த இடத்துல வந்து அதுக்காக தான் நான் கேப் விட சொன்னேன். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு இடைவெளி இருக்கும் போதே நம்ம தையலை நிப்பாட்டிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் நம்ம ஒரு 2 இன்ச்சு இருக்கும் போதே நிப்பாட்டிக்கலாம். இப்போ வந்து இந்த லைனிங் பிசுரை வந்து மடிச்சடிக்கணும்ல ஒரு இன்ச்சை, அதை வந்து இப்படி போட்டுங்க. உள் சைடு போகிற மாதிரி உள்ளார கவர் ஆயிரும். பெரட்டி போட்டு இப்படி ஒரு 1/2 இன்ச்சு ஒரு 1/2 இன்ச் இது மாதிரி அடிச்சு விட்ருங்க. இது தனியாக தான் அடிக்கணும். நம்ம அது மெயின் கிளாத் தனியாக அடிச்சுக்கணும். இந்த ஒரு இன்ச்சை நம்ம மடிச்சு விட்டாச்சு. இந்த பக்கம் திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து உள் சைடு மடிச்சு அடிச்சிட்டேன். உள் சைடு மடிச்சு அடிக்கும் போது உங்களுக்கு நீட்டாக இருக்கும். நமக்கு அடுத்து என்ன செய்யலாம்னா, நம்ம இந்த பெருந்தையல்லாம் இந்த கம்கட்டுக்கிட்ட இருக்கு இல்லையா, அந்த பெருந்தையல் விட்டுருக்கோம் இல்லையா, இதெல்லாம் என்னன்னா சும்மா, அதாவது பிரிக்க வேண்டாம், சும்மா லைட்டாக ஒரு கட் கொடுத்துக்குங்க.
அந்த நூலை அந்தந்த இடத்துல கத்தரிச்சு விட்டுக்குங்க. அது அந்த இழுக்காமல் இருக்கும். அதுக்காக வெளி சைடும் உள் சைடும் அந்த நூலை மட்டும் அந்த இடத்துல மட்டும் இங்கே ஒரு இது, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு நூலை பெருந்தையில் அந்த கட்டை அந்த வளையறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக இதுலேயும் அதே மாதிரி இந்த நூலை மட்டும் நம்ம போட்ட நூலை பெருந்தையில் ஒரு கட்டு, அதே மாதிரி ஒரு 2 இடத்துல மட்டும் இது மாதிரி இடையில கத்திரிச்சு விட்டுக்குங்க. இந்த இடத்துல நம்ம வந்து தைக்கிறப்ப அந்த இழுக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு மாதிரி இழுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அந்த அங்கனை கட் கொடுத்துட்டோம்னா அங்கனைக்கு எங்கன்னா ஒரு ரெண்டு இடத்துல மட்டும் கட் கொடுத்துட்டோம்னா இந்த வளைவுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், வளைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஜாயின் பண்ணலாம். பின் பீஸு முன் பீஸு இப்போ அடித்தாச்சு. இது வந்து முன் பீஸு. பின் பீஸ் வந்து நம்ம கொஞ்சம் இறக்கம் வச்சுருக்கோம், 6 இன்ச்சு வச்சுருக்கோம். இப்போ ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணுறோம்னா, இந்த பிசுறு தெரியாமல் இருக்கிற மாதிரினா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன செய்கிறோம் அப்படின்னா, நல்ல பக்கம் ஜாயின் பண்ணிக்கலாம். சுடிதாரை வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, இப்போ நல்ல பக்கம் ஃபஸ்ட்டு வந்து நல்ல பக்கம் அடிக்கலாம். சும்மா ஒரு அரைஞ்சு விட்டுருக்கோம் இல்லையா, அரைஞ்சில் வந்து ஓரத்தில் தையல் விடுங்க. இந்த ஓரத்தில் நல்ல பக்கம்தான் இப்போ தைக்கிறோம். லைட்டாக இப்படி ரிப்பீட் பண்ணி ஓட்டிக்கங்க 2 தையல். இப்படி ஓரத்துலேயே விட்டுட்டு வாங்க. அதே மாதிரி இந்த சைடும் நல்ல பக்கம் ஒரு ஓரத்தில் ஜாயின் பண்ணுங்க. இப்போ நல்ல பக்கம் ஓரத்தில் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இதையே என்ன செய்கிறோம்னா, நம்ம இது எதுக்காக நான் இது மாதிரி அடிக்கிறேன்னா, பிசுறு வந்து நமக்கு வெளியே வராது. அதுக்காக தான் இது மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். படிச்சிட்டோம். இப்போ என்ன செய்கிறோம்னா, இப்போ திருப்பிக்கிறோம். மீதி வந்து இப்போ நம்ம வந்து அரைஞ்சு விட்டுருந்தோம், அரைஞ்சில் ஓரத்தில் தையல் விட்டுருக்கோம். அதனால் வந்து அதை வந்து கணக்கு பண்ணி கொஞ்சோண்டு குறைச்சிட்டு நம்ம அரைஞ்சுக்கும் கொஞ்சம் கம்மியாக இந்த ஷோல்டரை நம்ம வந்து உள்ளார பிடிக்கிறோம். இப்போ வந்து உள்ளார தையல் போடுறோம். உள் சைடு முதல்ல வந்து வெளி சைடு போட்டோம் ஓரத்தில். இப்போ வந்து என்ன செய்கிறோன்னா, உள் சைடு தையல் போடலாம். ஒரு அரைஞ்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக, சும்மா கொஞ்சோண்டு கம்மியாக, ஏன்னா உள்ளார ஒரு நூல் பிடிச்சிட்டோம்ல, அதை கழிச்சிட்டு நம்ம 1/4 இன்ச்சுக்கும் கொஞ்சம் கூட பிடிக்கிறோம். இப்போ நீட்டாக நமக்கு கவர் ஆயிரும். இந்த இடத்துல வந்து நல்லா ரிப்பீட் பண்ணி போட்டுக்குங்க தையலை 2 தடவை போட்டு அப்படியே அடிச்சிருங்க.
நீட்டாக உங்களுக்கு பிசுறு இருக்காது. எப்பயுமே நல்ல நீட்டாக இருக்கும். சில துணிகள் வந்து என்னன்னா பிசுறு வரும். அந்த பிசுறு வந்து இது மாதிரி நம்ம வந்து தையல் விடுறப்ப சுத்தமாக வராது, நீட்டாகவும் இருக்கும், கவர் ஆயிரும். இது பின் சைடு. ஒரு தடவை நல்லா அளந்து பார்த்துக்குங்க. மாற்றி அடிச்சிடுறேன். பின் சைடு முன் சைடுங்கிறது இப்போ வந்து நம்ம வந்து கழுத்தை வந்து முன்னாடி வந்து 5.5 வச்சுருக்கோம். பின் சைடு வந்து நம்ம 6 இன்ச்சு வச்சுருக்கோம். இந்த அளவுக்கு இருக்கும். ஒரு 1/2 இன்ச்சு இறக்கம் வச்சுருக்கோம். அதனால் பின் சைடு எழுதிக்குங்க. பின் முன் சொல்லிட்டு எப்பயும் போட்டுக்கிட்டோம்னா நம்ம அடிக்கும்போது சிரமம் இருக்காது. இப்போ வந்து இது வந்து முன் சைடு. இந்த முன் சைடு ஜாயின் பண்ணுறதை காமிக்கிறேன். நம்ம எக்ஸ்ட்ரா பத்தலைங்கிறதுனால இப்போ வந்து பார்டர் கொடுத்துருக்கோம். இது மேலே பார்டர் கொடுக்கலாம். நம்ம பத்தலைங்கிறதுனால நீட்டாக அதை அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா நான் வந்து லைனிங் கொடுத்து இந்த பார்டர் கொடுத்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம். நம்ம ரெடிமேட் மாதிரியே இருக்கும். ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இது வந்து முன் சைடு. முன் சைடு வந்து நம்ம லைட்டாக குடையணும். இப்படி வச்சுக்கணும். அடிக்க போகிற நேரத்துக்கு இந்த சைடு மட்டும் நீங்கள் என்ன செய்றீங்க, லைட்டாக குடஞ்சிக்குங்க. இந்த இடத்துல மட்டும் குடஞ்சிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அரைஞ்சு விட்டுருக்கோம் இல்லையா, இந்த அரைஞ்சு வந்து வச்சுக்கோங்க. ஷோல்டரில் எப்பயும் பாருங்கள், அரைஞ்சு தையல் விடுறதுக்காக நம்ம விட்டுருக்கோம். அரைஞ்சு தையல் விட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் அரைஞ்சு வந்துடும். இந்த வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம் இல்லையா, அப்போ வந்து இந்த பீஸ் இருக்குல்ல, இந்த உள்ளார பிடிச்ச பீஸ் வந்து எங்கிட்டு வரணும்னா பின் சைடு தான் வரணும். நமக்கு முன் சைடு போகக்கூடாது. அது ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம ஜாயின் பண்ணுறப்ப பின் சைடு தான் இந்த வந்து பிசுறு வந்து போகணும். நம்ம முன் சைடு வரக்கூடாது. இப்போ ஜாயின் பண்ணலாம். இதுலேயும் அதே மாதிரி நம்ம திரும்புறதுக்கு சௌரியமாக இருக்கும், திருப்புறதுக்கு. அதனால் இந்த நூலை வந்து ஒரு ரெண்டு இடத்துல கத்திரிச்சு விட்டுக்குங்க. அப்படியே ஜாயின் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் நார்மல் தையல் தான் நம்ம விடணும். சைடில் ஜாயின் பண்ணுறதுனா தான் நம்ம வந்து பெரிய தையல் விடணும், இல்லைன்னா நார்மல் தையல் தான் விடணும். ஒரு அரைஞ்சு இது மாதிரியே ஜாயின் பண்ணிட்டு வாங்க. இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா வந்து ஏதாவது பிசுறு மாதிரி துணி கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதை கத்திரிச்சு விட்ருங்க. நம்ம வளைவு இருக்கும் போதே நமக்கு வந்து துணி வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது இதாக இருந்தாலும் நமக்கு வந்து இது தெரிஞ்சிடும். அப்படியே ஜாயின் பண்ணிட்டு
டபுள் தையல் வரணும். 2 சைடுமே நமக்கு டபுள் தையல் வரணும். ஜாயின் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா 2 பக்கமே நமக்கு டபுள் தையல் ஸ்டிச் பண்ணிடுங்க. அப்போ தான் சீக்கிரம் பிரியாமல் இருக்கும். அதே மாதிரி ஒரு பக்கம் கை ஜாயின் பண்ணிட்டோம் இல்லையா, இன்னொரு பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயும் அதே மாதிரி பின் சைடு தள்ளி விட்ருங்க. அந்த பிசுரை ஷோல்டரை தள்ளி விட்டு திருப்பி நம்ம என்ன செய்கிறோம், கை ஜாயின் பண்ணுறோம். இப்போ இது வந்து முன் பீஸு. இந்த முன் பீஸில் வந்து இந்த கையையும் என்ன செய்கிறோன்னா, நம்ம வந்து இப்படி வச்சு பார்த்துக்குங்க. உங்களுக்கு வந்து வச்சு பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து குடஞ்சிக்குங்க. மாற்றி குடஞ்சிடாதீங்க, பின் சைடு போகிற மாதிரி குடஞ்சிடாதீங்க, கவனமாக குறைக்கணும். இது மாதிரி போட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வந்துடும். இது மாதிரி போட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சுக்கு இது மாதிரி ஜாயின் பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி ஜாயின் பண்ணிட்டு வாங்க. நல்லா எடுத்து விட்டுங்க. எடுத்து விட்டு இந்த மாதிரியே ஜாயின் பண்ணிட்டு வாங்க. சென்டரில் இருந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டு வரோம். இப்போ 2 தையல் விடணும். இது மாதிரி அடிச்சுட்டே வர்றோம். நம்ம எடுக்க வேண்டியதே இல்லை, ஜாயின் பண்ணிட்டு லாஸ்ட் வரைக்கும் போகிறோம், திருப்பி ரிப்பீட் பண்ணுறோம். நம்ம எடுக்காமையே 2 தையல் போட்டுக்கலாம். இப்படி துணியெல்லாம் திருப்பி விட்டுக்குங்க. திருப்பி விட்டிங்கன்னா தைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இது மாதிரி விட்டுட்டே வாங்க. இப்போ டபுள் தையல், இங்கிட்டும் டபுள் தையல், இங்கிட்டும் டபுள் தையல் வந்துருச்சு. தையல் விட்டாச்சு, கை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, சைடு ஜாயின் பண்ணணும். சைடு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த கையை வந்து மடித்து விட்டுக்குங்க. 2 கையையும் இது மாதிரி மடித்து விட்டுக்கணும். கரெக்டாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வேணால் பின் கூட பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம இந்த சைடு வந்து கரெக்டாக லாக் பண்ணிக்கணும்.
15 வச்சோம். இந்த இடத்துல வந்து 15 வச்சு ஒரு 7.5 இன்ச்சு இடைவெளியில் நம்ம வளைச்சிருக்கிறோம். இந்த இடத்துல வளைச்சிருக்கிறோம். 15லையும் வச்சு வளைக்கலாம். 14ல் வளைக்கிறோம்னா நம்ம 14 ப்ளஸ் வந்து இங்கே 7ல் வளைக்கலாம். 15 வச்சா 7.5ல் வளைக்கலாம். அதாவது இதில் பகுதி சென்டரில் வந்து நம்ம வந்து அந்த ரவுண்டு வளைக்கணும். உயரம் வந்து 15 வைக்கலாம், 14 வைக்கலாம். ரெடிமேட் டாப்லெலாம் பார்த்தோம்னா நமக்கு 14 தான் இருக்கும். இங்கே வளைச்சோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து நம்ம 15 வச்சு இந்த இடத்துல வந்து ஒரு கட் கொடுத்துக்குங்க. தெரியறதுக்காக ஒரு கட் கொடுத்துக்குங்க. இந்த இடத்துல 15 வரைக்கும் நம்ம இருக்கோம். இந்த இடத்துல வந்து வளைவு கொடுத்துருக்கோம். அப்போ வந்து இந்த இடத்துல தையல் வளைச்சி கொண்டு வரணும். இந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணணும். அப்போ இங்கே நான் வந்து எவ்வளோ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து 1 இன்ச்சு அளவுக்கு நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்து தையலை விடணும். இந்த இடத்துல கொண்டுக்கிட்டே வரணும். கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து நிப்பாட்டணும். இப்போ கையை அளவு எடுக்கலாம். கை வந்து நம்ம கையை வச்சு அளவு எடுத்துங்க. அவங்க 1/2 இன்ச்சு வந்து கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் 1/2 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணி கை பிடிச்சிக்கலாம். இப்போ சென்டர் அளவு ரெடிமேட் டாப்பு இது. அதனால் அவங்க கை பெருசாக இருக்குன்ட்டு இதில் இந்த ரெடிமேட் டாப்பில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு பிடிக்க சொன்னாங்க. இப்போ அந்த அளவு தான் நான் வைக்கிறேன். அதே மாதிரி கமுக்கட்டு அளவு டாப்புன்னா நம்ம இது மாதிரி எடுத்துக்கணும். அப்படி சப்போஸ் அளவு டாப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அளவு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஆம்கோல் அளவு என்ன, கையோட சுற்றளவு என்ன அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சுற்றளவு வந்து நமக்கு 18 வேணும். சுற்றளவு 18 இருக்கணும். சுற்றளவு 18 இருக்கணும். நமக்கு வந்து 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம 2 இன்ச்சு குறைச்சிக்கலாம். கரெக்டாக இந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த இடத்துல வந்து கரெக்டாக அளவு எடுத்து அடிச்சுட்டு வரணும். இந்த இடத்துல வந்து பொறுமையாக இந்த 1 இன்ச்சில் வந்து நிப்பாட்டிக்கணும். இந்த இடத்துல வந்து நல்லா ஒரு 2-3 தடவை ஓட்டிக்கணும். ஓட்டிட்டு இந்த இடத்துல வந்து 2-3 ஓட்டு ஓட்டிட்டா தான் நமக்கு டக்குன்னு பிரியாமல் இருக்கும். ஓட்டிட்டோம். அதுக்கு அடுத்து நம்ம திருப்பி ஒரு தையல் விடுறோம்.
2 தையல் இல்லைன்னா 3 தையல் கூட விட்டுக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம தையல் விட்டுக்கலாம். அப்பப்போ பிசுரை கட் பண்ணி விட்ருங்க. அதே இடத்துல கொண்டு வந்து நம்ம இதையும் விடுறோம். எந்த இடத்துல விட்டோமோ அதே இடத்துல இங்கே தள்ளிட்டு வந்தாலும் இந்த இடத்துல வந்து நம்ம வளைச்சி கொண்டு வந்து அந்த 1 இன்ச்லேயே நிப்பாட்டிடணும். இன்னொரு தையல் விட்டுக்கலாம். மூணு தையல் விட்டுக்குங்க. ஏன்னா ஒரு தையல் வேணா இப்போ டைட்டாக இருக்குன்னா அவங்க வந்து பிரித்து விட்டுக்குவாங்க. நம்ம ஒரு இன்ச் அளவுக்கு மட்டும் விட்டுட்டு 1 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு இந்த அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும். மிச்சம் இருக்கிற பீஸ் எல்லாம் நம்ம கத்தரிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப இருந்துச்சுனாலும் நமக்கு அந்த ஒரு ஷேப் இருக்காது. எக்ஸ்டன் பீஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. 18 இன்ச்சு அவங்க சுற்றளவு 18 இன்ச்சு வச்சு இந்த இடத்துல வந்து 1 இன்ச்சில் நம்ம லாக் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிக்கலாம். சும்மா 1 இன்ச்சு மீன் ஒரு 1/2 இன்ச்சாவது அவ்வளோதான் இருக்கணும். அதுக்கு மேலே வேண்டாம். 1/2 இன்ச் அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம கத்திரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து சைடு எப்படி அடிக்கிறதுன்னு காமிக்கிறேன். இப்போ இங்கே 1 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா, இதை வந்து எப்படி உங்களுக்கு வந்து சைடு அடிக்கிறதுன்னு காமிக்கலாம். ஒரு இன்ச்சு இங்கே மடிக்கிறதுக்கு இருக்குது கீழே இருக்கட்டும். இப்போ வந்து சைடில் 1 இன்ச்சு நம்ம மடித்து அடிச்சுக்கிட்டே வரணும். இப்போ 1 இன்ச்சு இந்த அளவுக்கு மடிக்கணும். கவனமாக பாருங்கள். இந்த 1 இன்ச்சை வந்து நம்ம இது மாதிரி அடிச்சுட்டு வரலாம். 1 இன்ச்சுங்கிறது ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு கூட மடித்து அடிக்கலாம். அடிச்சுட்டு நேராக இங்கே அடிச்சுக்கிட்டே வர்றோம். அடிச்சுட்டு வந்துட்டு இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த துணி இருக்குல்ல, இந்த துணியை வந்து இப்படி இதே மாதிரியே மடிச்சிட்றோம். மடிச்சுட்டு நல்லா கீழே வந்து லைட்டாக இப்படி ஒரு விரலை வச்சு லைட்டாக இழுத்து விட்டிங்கன்னா இந்த இடத்துல சுருக்கம் விழுகாமல் இருக்கும். இந்த இடத்துல நிப்பாட்டிக்கிறோம். திருப்பி இப்படி வளைச்சிக்கிறோம். திருப்பி கழுத்து மாதிரி மாதிரியே வரும். இங்கே மடித்து விட்டுக்கிறோம். மடித்து விட்டு நீட்டாக இது மாதிரி மடித்து விட்டுக்குங்க. மடித்து விட்டு இந்த இடத்துல மாதிரி கொண்டு வந்து அதுக்கப்புறம் இது மாதிரி திருப்பிக்கிறோம். திருப்பிட்டு
அப்படியே தையல் விட்டோம். இங்கே அதே மாதிரி ஒரு இன்ச் முடிச்சிட்டோம். இந்த இடத்துல மடிச்சிட்டோம். இதே மாதிரி இங்கே வந்து மடிச்சுட்டே வந்து அதுக்கப்புறம் இங்கே வந்து இது மாதிரி மடிச்சுக்கணும் ஒரு இன்ச். திருப்பிக்கிறோம். திருப்பிட்டு அதே மாதிரி ஒரு இன்ச். நீட்டாக கவர் பண்ணி அடிச்சுட்டு வந்துடுங்க. அதே மாதிரி இங்கே ஒரு இன்ச்சு விட்டுருக்கோம். இதை வந்து அழகாக இப்படி மடித்து விட்டுக்கணும். மடித்து விட்டு அதே மாதிரி இங்கே வந்தோடனையும் இங்கே நிப்பாட்டிக்கிறோம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மேலே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு இதையும் அடிக்கிறோம். முடிச்சுட்டு இதையும் விசிறம் அடிச்சு விடணும். ஒரு இன்ச்சு மடிச்சு விட்ருங்க. அளவு கூட்டாச்சு. இது மேலேயே நம்ம வேணும்னா இன்னொரு தையலும் விட்டுக்கலாம். இன்னைக்கு நம்ம சுடிதார் வந்து எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.